Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. Honest, வீட்டுக்கு வரியா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra. இதோடைய பொலிட்டிக்கல் சைடு as an actor எப்படி பார்த்தீங்க? He's a director's actor. Any director sir would love to work with him. ஏன்னா அவர் வந்து டைரக்டர் அப்படி நம்புவார். ஒரு டைரக்டருடைய இன்புட்ஸை தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருப்பார். அண்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு போலித்தனம் இருக்காது. ரொம்ப இயல்பாக ரொம்ப நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல் அவருடையது. அவர் வந்து அரசியலுக்கு போனது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். பட் தமிழ் சினிமா ஒரு நல்ல நடிகர் மிஸ் பண்ணிட்டதா தான் நான் உணர்றேன். கலைஞர் தலைவனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதா மயில் திருமணிக்கு எண்ணம் இருந்தது? நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சார். ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனமும் ஓகே சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த ஒர்க்கு தான் நான் பண்ண துவங்கியிருந்தேன். அப்படி நான் பண்ண துவங்கியிருந்த ஒரு நேரத்தில் தான் எனக்கு சுரேஷ் சந்திரா சார்கிட்ட இந்த கால் வந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் உட்காந்து அன்றைக்கி நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் ஏதோ ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சுரேஷ் சந்திரா சார்கிட்ட இந்த கால் வந்தது. மகிழ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன் சார் அப்படி. சாருடைய அடுத்த படத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்க. அருமை. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் 63 அப்படின்னு நினச்சேன். ஐ couldn't believe that moment. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சார் உங்ககிட்ட பேசுவார். அடுத்த வாரம் நீங்கள் லண்டனுக்கு கிளம்பணும் ஆல் இன் தட் ஒன் கான்வர்சேஷன். எனக்கு சுரேஷ் சந்திரா சார் வந்து ஒரு 15 வருஷமாக தெரியும். இஸ் லைக் an elder brother to me. என்னுடைய வெல்விஷர். என்னுடைய பர்சனல் லைஃப் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். தடையறத்தாக்க படம் பார்த்துட்டு தான் அவர் வந்து என்னை ஒரு நாள் கூப்பிட்டுருந்தார். ஸோ தட் இஸ் ஹவ் வி மெட் அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ நோ ஹிம். பட் அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷ காலம் நான் சொன்ன மாதிரி ஒரு பிரதராக அவர் கூட நான் பழகிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு நாள் கூட அவர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு அஜித் சார்கிட்ட ஒரு கதை சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அவரை கூப்பிடுவார். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. அண்ட் ரெண்டாவது சார் என்ன நான் வந்து அந்த அளவுக்கு வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பு வந்தது. அஜித் சார் கதை பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார். நம்ம அந்த லெவலுக்கு வளரணும். ஸோ இந்த மோமெண்ட் வந்து சம்டைம் இந்த ஃப்யூச்சர் வரப்போகுது வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது வந்த போது இட் வாஸ் அ மேஜிக்கல் மோமெண்ட் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அஜித் சார் கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு. அஜித் சார் கேம் ஆன்லைன். அஜித் சார் said அவர் சொன்ன முதல் வார்த்தை அதுதான் சார். மகிழ் ட்ரஸ்ட் மீ பிளைண்ட்லி அப்படின்னாரு. நம்ம வந்து சினிமாவில் கேட்டு பழகினோம் இன்ன வரைக்கும் சார். அந்த ஒரு சார் அவர் மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆக்சுவலாக படப்பிடிப்பு முடிஞ்ச அந்த நேரத்தில் நான் அவருக்கு வந்து ஒரு நோட் ஆஃப் தேங்க்ஸ் ஒன்று எழுதணும். அதில் நான் சொல்லியிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் மனசின் அடியாழத்துலேருந்து வந்த வார்த்தை. அவர் மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான அவர் மாதிரி அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதரை வந்து நான் ரொம்ப அரிதாக தான் பார்த்துருக்கேன். ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின் சார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உடனடியாக அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தோம். உங்களுக்கு தெரியும் சார். ஆக்சுவலாக இந்த நேரத்தில் நான் விக்கியை பற்றியும் ஒரு 2 வார்த்தைகள் அதாவது சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சார். நான் அவர் ஒரு 2-3 சந்தர்ப்பங்களில் நான் சந்திச்சிருக்கேன். அப்படியா? வெரி நைஸ் பாய் சார். வெரி வெல் brought up, வெரி வெல் மேனர்டு. நான் பழகின அந்த அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து என் கைக்கு வந்தபோது என்னை பற்றி ரொம்ப அழகாக மீடியாவில் அவர் பேசினார். ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் தேட். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது சார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது என்கிட்ட வருது. ஸோ உடனடியாக ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் உடனடியாக லண்டன் போனோம். சுபாஷ் சாரை பார்த்துட்டு அப்போ தான் வந்து அஜித் சாரும் வர்றார் லண்டனுக்கு. ஸோ சொல்லிட்டாங்க ஏற்கனவே அஜித் சாரும் வருவார் லண்டனுக்கு. சுபாஷ் சார் ஆஃபீஸில் காத்துட்டு இருக்கும்போது
அஜித் சார் வாக்ஸ். சாதாரண அதான் முதல் சந்திப்பு. அதுதான் முதல் சந்திப்பு. ஃபோனில் பேசினதுக்கப்புறம் சந்திப்புன்னா அது இதுதான். லண்டனில் தான். கையில் வந்து ஒரு பிளேசரு, காகோஸ் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன், ஸ்னீக்கர்ஸ், ஒரு சாதாரண கேஷுவல் ஷர்ட் போட்டுட்டு வந்த உடனே மகிழ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சார். ரொம்ப நாள் பழகின ஒரு ஃபீல் சார். அது அவர் வந்து வேணும்னோ ஒரு ஆக்டாவோ இல்லை சார். தட் இஸ் ஹவ் ஹி இஸ். அது என்கிட்ட மட்டும் இல்லை, ஐ திங்க் தட் இஸ் ஹவ் ஹி இஸ் வித் எவ்ரி ஒன். ஸோ அன்னையிலேருந்து அந்த நட்பு தொடருது சார். அவரை சந்தித்த அன்று இரவு எப்படி இருந்தது சார்? அவர் சந்தித்த இரவு விடுங்க சார், அவர்கிட்ட ஃபோன் பேசின அந்த இரவு வந்து அன்னைக்கு எனக்கு தூக்கம் வரல சார், சீரியஸ்லி. ஏன்னா அதை நான் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு, எனக்கு தூக்கம் வரல. ஸோ ஐ வாஸ் வெரி த்ரில்ட் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஷேர்ட் திஸ் ஹாப்பினஸ் வித் மை ஃபேமிலி அண்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 பேரை தவிர நான் யார்கிட்டையும் அதை பற்றி சொல்லவும் இல்லை. ஏன்னா அன்டில் எவ்ரி திங் கெட்ஸ் கன்ஃபார்ம்டு அது சொல்ல வேணான்னு என்று சொல்லவும் பட்டிருந்தது. ஸோ நான் அதை யார்கிட்டையும் சொல்லலை. அதுக்கப்புறம் எல்லாமே ஓகே ஆகி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது. பட் பை தட் டைம் ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் சாரும் அதுதான் சொன்னார், ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்பயும் அவர் வந்து தயாரிப்பாளரை பற்றி தான் நினச்சார். தயாரிப்பாளருக்கு ரொம்ப சிரமத்தை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது, அதனால் உடனடியாக ஆரம்பிக்கணும். அப்படி உடனடியாக ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த இடத்துல வந்து நான் சுபாஷ் சாரை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சார். நான் கிட்டத்தட்ட அவர் ஒரு 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். லண்டனில் தான் மீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு மனிதாபிமானம் மிக்க ஜெனுவினான ஒரு மனிதர் சார் அவர். அவருடைய அந்த நட்பும் அவருடைய ஆதரவு கிடைச்சது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக நான் பார்க்குறேன். இஸ் அ வெரி சின்சியர் அண்ட் ஜெனுவின் பர்சன் சுபாஷ் சார் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருச்சு. முதல்லயே இந்த விடாமுயற்சி இப்போ நீங்கள் பண்ணியிருக்க கதையை தான் தேர்ந்தெடுத்தீங்களா இல்லை வெவ்வேறு கதைகள் பேசப்பட்டதா? ஆரம்பத்துலேருந்தே ஒரு கதை தான் சார். இதில் தான் ட்ராவல் பண்ணுறதா இருந்தது. ஸோ அதில் தான் ட்ராவல் பண்ணுறேன். இந்த கதையை கேட்டபோது அஜித்துக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? நான் அஜித் சாரை பற்றி இந்த இடத்துல கொஞ்சம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சமுதாய பொறுப்பு மிக்க ஒரு மனிதர் சார். நான் பார்த்த நடிகர்கள், நான் பார்த்த கலைஞர்கள் ரொம்ப சமுதாய பொறுப்பு மிக்க ஒரு மனிதர். இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அதில் அவருக்கு உடன்பாடு இல்லாத, அவர் மனசை ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய உண்டு. அதில் ஒன்று வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு மனப்போக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி அவருக்கு ஒரு ஆழ்ந்த அக்கறை இருந்ததுனால தான் அவர் வந்து நேர்கொண்ட பார்வை படமே பண்ணார். நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ பண்ணுறாரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் சார் அது சார். உண்மைதான். ஒன்று தன் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ், 2வது இந்த சமுதாயத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜ்ன்ற ஒரு அக்கறை, அந்த ஒரு மெசேஜ் அது வந்து அஜித் சார்கிட்ட ரொம்ப உண்டு சார். இந்த படத்துலேயே கூட என் விடாமுயற்சி ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குன்னு சொன்னால் அந்த இமேஜ் அவரே சேலஞ்ச் பண்ணுற விதத்தில் அந்த கதை அமையணும்னு அவர் நினச்சார். அது வந்து அவர் என்னுடைய இமேஜ் வந்து பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, நான் ஒரு சாதாரண மனிதரை நடிச்சிருக்கேன், நான் அதை தான் சொல்ல வரேன். புரியுது. ஒரு மாஸ் இன்ட்ரொடக்ஷனோ பஞ்ச் டைலாக்ஸோ இல்லை ஒரு மாஸ் ஆக்ஷன் சீனுக்கான ஒரு பில்டப்போ எதுவுமே இல்லாத ஒரு படம் சார். ஒரு சாதாரண உங்களையும் என்னையும் போன்ற ஒரு சாதாரண மனிதன் அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அவன் அந்த பிரச்சனைக்குள்ளே அவன் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் ஒரு மாபெரும் ஆக்ஷன் அவதாரம் எடுக்கிற அந்த ஒரு தன்மைகள்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதன், எளிய மனிதன் எப்படி சமாளிப்பானோ அந்த விதத்தில் தான் கதை ட்ராவல் ஆகுது. இந்த ஒரு முடிவை வந்து யார் எடுத்தாலும் சரி, அது ஒரு ஆக்டர் வந்து அதுக்கு உடன்படுறது, அவர் மாதிரி ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ உடன்படுறது எவ்வளோ பெரிய விஷயம். கரெக்ட். அவர் அதில் உடன்பட்டார். அவருக்கு வந்து பஞ்ச் டைலாக்ஸ் கிடையாது படத்தில் சார். நீங்கள் அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவர் மிக அழகானவர். இஸ் அ வெரி ஹேண்ட்ஸம் பர்சன். ஆனால் அவருடைய தோற்றத்தை அவர் ரொம்ப சாதாரணமாக்கி பண்ண படங்கள் எத்தனையோ உண்டு. ஆமாம் ஆமாம். நீங்கள் இதை தானே நீங்கள் பெருசுன்னு நினைக்கிறீங்க, இதனால தானே நான் ஜெயிச்சேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு அது மட்டும் காரணம் இல்லை, அது ஒரு சேலஞ்ச் தான். அது ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சை அவர் தனக்கு வந்து தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கிறார். ஓகே, ஒரு ஹீரோ அவன் 100 பேர் அடிப்பானா? இந்த படத்தில் பாருங்க, ஒரு 4 பேர் என்ன அடிப்பானுங்க, ஒரு 4 பேர் என்ன புலி பண்ணுவாங்க. அண்ட் ஒரு டாக்ஸிக் மேஸ்கியூலினிட்டி இருக்குல்ல சார், ஒரு டாக்ஸிக்கான ஆண்மைவாதம், அதுக்கெல்லாம் எதிரான ஒரு படம் சார். இந்த படம் வந்து
பெண்கள் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் சார். அவர் அப்படி தான் வேணும்னு அவர் ஆசைப்பட்டார். அது வந்து தன்னுடைய இமேஜை பாதிச்சாலும் பரவாயில்ல. தன்னுடைய இமேஜை பாதிக்கணும்னு நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா சார், பொதுவாக ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ, அதுவும் இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிற ஒரு ஹீரோ, பெண்கள் எல்லாம் பார்த்தா மயங்கி விழுந்துருவாங்க, பெண்கள்லாம் துரத்தி காதலிக்கக்கூடிய ஒரு ஆண் மகனாக இருக்கணும். ஸோ இந்த டெம்ப்ளேட்குள்ளேயே அவர் போகல, நான் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். அண்ட் வந்து அவருடைய வயதுக்கு என்னவோ அந்த வயதுக்குரிய ஒரு கேரக்டராக தான் அவர் நடித்தார். ஸோ இட் வில் பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ். நம்ம வந்து அண்ட் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம அஜித் சார் த ஸ்டைலிஷ் ஆக்டர் பார்த்துருக்கோம் பல படங்கள். அஜித் சார் த லார்ஜர் தென் லைஃப் ஹீரோ நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். அஜித் சார் த பெர்ஃபார்மர் அதுவும் பல படங்களில் பார்த்துருக்கோம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்காகவே சார், அது ரசிக்கிறதுக்காகவே இந்த படத்தை நம்ம வந்து திரும்ப பார்க்கணும். அண்ட் அவருடைய எல்லா ஸ்டன்ஸும் அவர் தான் பண்ணார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சார், அவருடைய எல்லா ஸ்டன்ஸுமே அவர் தான் பண்ணார். நாங்கள் என்ன தான் சொன்னாலும் இல்லை, அதை வந்து பிடிவாதமாக இன்க்ளூடிங் காஸ்டன்ஸ் எல்லாமே அவரே தான் பண்ணார். இந்த படத்தில் அவர் காட்டின இதுதான் என்னோட ஏடிஸ் எல்லாருக்கும் தெரியும் சார். இந்த படத்தில் அவர் காட்டின ஈடுபாடு என்ன எல்லாருக்குமே தெரியும். படம் பார்த்து முடிச்சுட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, மகள் படம் இவ்வளோ நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதுதான் சார் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நான் கருத்துறேன். ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் அஜித்திட்ட பார்த்து வேந்த விஷயம் எதுன்னு சொல்லலாம்? ஈடுபாடு சார். ஒன்று, இந்த படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள் சார், அது எந்த அளவுக்கு இருந்தது, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னால், இப்போ நான் வந்து உடன் நடிக்கின்ற ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நல்ல ஆக்டராக இருக்கலாம், சுமாரான ஆக்டராக இருக்கலாம், அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருல சார், அந்த பெர்ஃபார்மன்ஸு நம்ம அறியாமல் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ஆன் ஸ்க்ரீன். அவ்வளோ போர்ட்டண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரெண்டாவது, அத்தனை பேருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைப்பார். ஹி இஸ் அ வெரி ஜென்ரஸ் பர்சன் சார். ஆஸ் அன் ஆக்டர் இஸ் அ வெரி ஜென்ரஸ் ஆக்டர். துணை கதாபாத்திரங்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும்னு நினைப்பார். அந்தந்த கேரக்டர்ஸை வந்து நான் எழுதுனது போக இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். இந்த கேரக்டரை வந்து எப்படி வந்து இன்னும் எலிவேட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணினார். ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். இந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து குட் பேட் அக்லி ஷூட்டிங்கையும் வந்து அவர் ஒரு சேர நடத்த வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று ஏற்படுது. ஏன்னா அவருக்கு ரேஸ்க்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது சார். யூ வுடன்ட் பிலீவ் இட், ஃபார் மோர் தென் 10 to 14 days எங்கள் படம் மட்டுமே வந்து ஒரு 7 days சைமல்டேனியஸாக 7 days. எங்கள் படம் காலையில் எங்கள் படம்னா நைட் வந்து குட் பேட் அக்லி. ஆல்மோஸ்ட் 7 days to 10 days தொடர்ச்சியாக 24 மணி நேரம் ஒர்க் பண்ணார் சார். அண்ட் இது ரெண்டுத்துலேயுமே வந்து எங்களுக்காவது ஸ்டண்ட்டு குறைச்சல். அந்த நேரத்தில் அவர் குட் பேட் அக்லிக்கு பண்ணது அத்தனையுமே ஸ்டண்ட் சீன். அண்ட் அவருக்கு வந்து காலில் அப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் சார் அவர் பண்ணினார். அவர் தூங்குற நேரம் வந்து இந்த ஷூட்டு முடிச்சுட்டு அந்த ஷூட்டு வந்து ட்ராவல் பண்ணுற அந்த டைம் சார் அவர் தூங்கினார். நாங்கள்லாம் கூட எவ்வளோ சொல்லி பார்த்தோம் சார், இது வேணுமா, இந்த ஒரு எஃபர்ட், இந்த ஒரு எக்ஸர்ஷனை நீங்கள் பண்ணணுமா, அது அவசியமா, இல்லை அதை முடிச்சு ஆகணும். These are my professional commitments. I have to finish this. ஏன்னா அடுத்து அவருக்கு அந்த ரேஸும் வந்தது. அண்ட் அதை பற்றி நான் சொல்கிறேன், அந்த ரேஸ் போன அந்த கதையை பற்றி நான் சொல்கிறேன். இப்படி 24 hours டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சார், இப்போ கலைத்தாய் என்னை கைவிட மாட்டாள்ல அப்படின்னாரு. ஏன்னா நான் சின்சியராக தான் இருக்கேன். நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நான் என்ன சின்சியாரிட்டியோடு இருந்தனோ, என்ன ஈடுபாட்டோடு இருந்தனோ, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண நான் தயாராக சித்தமாக இருந்தனோ, அதே போக்குகளோடு தான், அதே தன்மையோடு தான் நான் இன்னும் இருக்கேங்கிறத நான் வந்து கலைதாய்க்கு நான் நிரூபிச்சிட்டேன்ல, அவள் எப்படி என்னை கைவிடுவா அப்படின்னு கேட்டேன். இதோட வேறு என்ன சார் இன்ஸ்பிரேஷன் வேணும்? அவர் தன்னைத்தானே வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் சார். am I still that person? எனக்கு இன்னும் அந்த தாகம் இருக்கா எனக்குள்ள, எனக்கு இன்னும் அந்த முனைப்பு இருக்கா, அது வந்து தன்தானே அவர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். That is why he is what he is. ஸ்கிரிப்ட் சைடில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார் அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். இதை வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் படமாக நம்ம கொண்டு போகக்கூடாது. அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். இட் ஷுட் பி அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார். எப்படி இருந்தது அவருக்கும் அர்ஜுனுக்குமான காமெடி? தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்துக்கு வந்து அர்ஜுன் சார் ரொம்ப பொருத்தமாக இருப்பாருன்னு சஜஸ்ட் பண்ணதில் அஜித் சார் ஒரு பெரிய பங்கு. சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் பேசுங்க, அர்ஜுன் சார்கிட்ட பேசுங்க அப்படின்னு. ஏன்னா அவர் சொல்லி தான் நாங்கள் வந்து அர்ஜுன் சார் வந்து காண்டாக்ட் பண்ணினோம். உங்களுடைய கதாநாயகன் அஜித் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படங்கள் எதாவது சொல்லுங்கள்?
எல்லாமே தான் சார். ஆல் இஸ் ஃபிலிம்ஸ், மோஸ்ட் ஆஃப் இஸ் ஃபிலிம்ஸ், பிகாஸ் he chooses the right films. சார் நேர்கொண்டு பார்வை. தமன், ஸ்ரீகாந்த் தேவா, அனிருத் என்று பல இசையமைப்பாளரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? சார் அணி வந்து ஒரு மியூசிக்கல் ப்ராடிஜி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய ஒப்பீனியன் சார், 25 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து முகிழ்ப்பார். அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒன்ஸ் இன் 25 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு திறமை வந்து ஒன்று முளைச்சி எழுந்து வரும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.